அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்கள் நடித்த காவேரி என்ற திரைப்படத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்குங்க. இந்த காவேரி அப்படிங்கிற திரைப்படம் 1955ஆம் ஆண்டு வந்த ஒரு வெற்றி படம். நிறைய திரையரங்குகளில் 100 நாள் ஓடிய ஒரு படம். இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னா யோகானந்த் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், டைரக்ஷன். பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இசை யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க எப்பயும் போல் ஜி ராமநாதன் அவர்கள். ரொம்ப இந்த படத்துலேங்க ஒரு 12-13 பாட்டுகள் எல்லாம் தேனாக இருக்கும் பாட்டு. அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள். உடுமலை நாராயண கவி தான் எல்லா பாடலும் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் பாடியவர்கள் யார் அப்படின்னா சிதம்பரம் ஜெயராமன் இவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் எம்எல் வசந்தகுமாரி, லீலா, ஜிக்கி இப்படிலாம் நிறையா, என்எஸ் கிருஷ்ணன் இவங்க எல்லாமே பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறந்த படம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கேமரான்னு சொல்லக்கூடியது ஏஹெச் ரகுமான் அப்படிங்கிறவரும் ராமசாமி அப்படிங்கிறவங்களும் இந்த படத்துக்கு கேமரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் வசனங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏஎஸ்ஏ சாமி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காங்க. சரி, இந்த படத்தில் யார் நடித்தாங்க, யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், அப்புறம் திருவாங்கூர் சகோதரிகள் சொல்லக்கூடிய லலிதா, பத்மினி, ராகினி 3 பேருமே நடிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பு இந்த படத்தில். அப்புறம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், டிஏ மதுரம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் தங்கவேல் அவருடைய சம்சாரம் மனைவி, அதாவது எம் சரோஜா அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தில் லலிதாவுக்கு தோழியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய சிறப்பு கொண்டு முக்கிய காரணம் என்னங்க, ஒரு படத்தில் ஒரு வில்லன் இருந்தாவே அந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் 2 பெரிய வில்லன்கள். யார் அப்படி சொன்னோம்னா நம்பியார், அவர் ஒரு வில்லன் மாதிரி அவருங்க. அதே போல் வீரப்பா, பிஎஸ் வீரப்பா, இந்த சபா சரியான போட்டின்னு சொல்கிறார் பார். அதுமாரி இந்த 2 பேரும், நம்பியார், வீரப்பா, நடிகர் திலகம் 3 பேரும் இந்த படத்தில் நிறைய காட்சிகளில் அந்த காட்சி அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்துலைங்க. அதே போல் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய நகைச்சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மங்களபுரின்னு ஒரு நாடுங்க. அந்த நாட்டுக்கு ஒரு சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியோடைய மகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளவரசராக இருப்பாங்க. அந்த நாட்டுக்கு குருதேவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா நம்பியார் அவர்கள். அவருடைய கெட்டப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சாமியார் மாதிரி ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு காலுக்கு கட்டை செருப்பு வச்சுக்கிட்டு டக் டக் நடப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த குருதேவருக்கும் நடிகர் திலகம், அதாவது இளவரசருக்கும் அடிக்கடி முரண்பாடு இருக்கும். பசி, பஞ்சம், வறுமை அப்படின்னு இருக்கும். மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துவாங்க. நடிகர் திலகம் அவர்கள் மாறு வேடம் போட்டுட்டுங்க புதுமை பிரியன் அப்படிங்கிற பேர் வச்சுக்கிட்டு அந்த மக்களை கலந்து அவங்ககிட்டலாம் சொல்லுவார், நீங்கள் எதுக்காக இப்போ போராட்டம் பண்ணாதீங்க, நானே உங்களை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம நாட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது அவர் எப்படி செய்வார் அப்படின்னா வேறு மாறு வேடம் போட்டுக்கிட்டு அவர் வருவாருங்க. இந்த கட்டத்தில் தான் பத்மினி அவங்கள நடிகர் திலகம் பார்ப்பார். பத்மினி அவங்க என்னன்னா அவங்க அப்பா அந்த நாட்டில் உணவு விடுதி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த உணவு விடுதியில் இருந்து தான் அவங்க பார்ப்பாங்க. நடிகர் திலகம் அந்த நாட்டு மக்கள் போராட்டக்காரரோட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் முதல்ல நடிகர் திலகம் பத்மினியை பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நடிகர் திலகத்துக்கும் பத்மினி அவங்களுக்கும் காதல் ஏற்படுது. நடிகர் திலகம் தான் ராஜான்னு சொல்லிக்கிறது இல்லை, ராஜான்னு சொல்லாமையே பத்மினி அவங்கள காதலிக்கிறாங்க. இங்கே நாட்டில் என்ன ஆகுதுன்னா நம்பியார் அவர்கள் இந்த புரட்சி பண்ணக்கூடிய அவர் யார் அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிகிட்டே கேட்பார். உங்களால் கண்டுபிடிச்சா நானே அவருக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்லாம் நடிகர் திலகம் சொல்லுவாங்க. இந்த கட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, இன்னொரு நாடு மணிநாடுன்னு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு இவங்க கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்க.
இந்த கப்பம் கட்டுறதுக்கு இவங்களால முடியல. ஏன்னா இந்த நாட்டில் ஏற்கனவே பஞ்சம், வறட்சி எல்லாமே இருக்கனால கப்பம் கட்ட முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், பிஎஸ் வீரப்பா தூதுவராக அந்த நாட்டுக்கு வராரு. நீங்கள் உடனே கப்பம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டலைன்னா உங்கள் மேலே போர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ நடிகர் திலகம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மணிநாட்டுக்கு போய் அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறார். இந்த மாரி நிலைமையை சொல்கிறார். எங்கள் நாட்டில் வந்து பஞ்சம் இருக்குது, வறுமை, இதெல்லாம் கொஞ்சம் சரியானவனே கப்பம் தரேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, இப்பயே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சக்கரவர்த்தியோடைய மகள் தான் லலிதா. அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லலிதா அவங்களுக்கும் நடிகர் திலகத்துக்கு மேலே காதல் வந்துடும். ஒரு கட்டத்தில் நடிகர் திலகத்துக்கு வந்து இவங்க வந்து தங்க நாணயங்கள்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் போய் கப்பத்தை கட்டிடுங்க, அதுக்கப்புறம் நான் வாங்க மறுப்பார் நடிகர் திலகம். இல்லை, நீங்கள் அப்புறமேல் எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன், உங்களை மாரி இந்த மாரி நல்ல மனிதர்கள்லாம் இருந்தால் நாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் லலிதா கிட்ட இருந்து தங்க நாணயங்கள் வாங்கி கப்பம் கட்டிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய காதல் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க லலிதா. அது சக்கரவர்த்தி இவரை வீரப்பாவை வந்து தூது அனுப்புகிறார். நீ அந்த நாட்டுக்கு போய் இந்தமாரி என்னுடைய மகளுக்கு அந்த நடிகர் திலகம் வந்து அவரை வந்து மாப்பிள்ளை கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இவர் வரார். ஆனால் நடிகர் திலகம் தான் நீங்கள் உங்களை பத்மினியை காதலிக்கிறாங்க, அவர் மறுப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், பிஎஸ் வீரப்பா வந்து பத்மினியை மேலே ஆசைப்பட்டு பத்மினியை வந்து குதிரையில் கடத்திட்டு வந்துடுறாரு. அப்போ டிஏ மதுரம், என்எஸ் கிருஷ்ணன் காமெடிலாம் நிறையா இருக்கும். ஒரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து நடிகர் திலகத்துக்கு நண்பராக இருப்பாங்க. மதுரம் அவர்கள் பத்மினியை காப்பாற்றிடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, சிவாஜி கணேசன்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்தமாரி பத்மினியை ஒரு பிஎஸ் வீரப்பா கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நடிகர் திலகம் அவர்கள் வந்து வீரப்பாவோட சண்டை போகிறார். சண்டை போட்டு மலை மேலே கீழே விழுந்தவுடனே அவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் மாதிரி ஆயிடுவார். அப்போ வீரப்பா, நம்பியார் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மனநிலை சரியில்லாத நேரத்திலேயே இவங்க லலிதாவுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா மனநிலை சரியாயிடுச்சு அப்படின்னா கட்டிக்க மாட்டார், லலிதாவை கட்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனநிலை சரியில்லாதப்பயே இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நாட்டில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சிவாஜி கணேசனை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வர வழியில் தான் அந்த பத்மினியை வந்து நாடோடி கூட்டம் அவங்கக்கிட்ட வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஒப்படைச்சிருப்பார், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு. அப்போ இந்த நாடோடி கூட்டத்தில் இருக்கிறவங்க பத்மினி அவங்கெல்லாம் வந்து ஒரு நாட்டியம் ஆடுவாங்க, ஒரு அருமையான டான்ஸுங்க. அந்த நாட்டியத்தில் அதை பார்த்தோடனே சிவாஜி கணேசனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும். வந்து பத்மினிகிட்ட இப்படி போவார். இப்படி போகும் பொழுது பத்மினியை கடத்தி மறுபடியும் இழுத்துட்டு போயிடுவாங்க, மறுபடியும் ஒரு மயக்கமாகிடுவார். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், கடைசியில் எப்படி வந்து லலிதாவை வந்து நடிகர் திலகம் கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லை பத்மினியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ரொம்ப சுவையாக சொல்லியிருப்பாங்க. வீரப்பாவோடைய சண்டை, ஒரு கத்தி சண்டையெல்லாம் 2-3 சண்டை போடுவார். ரொம்ப ஜனரஞ்சகமான படம் இந்த படம் வந்துங்க. அதாவது முதல் காட்சியே பத்மினி அவர்கள் வந்து காவேரியில் குளிச்சுக்கிட்டு பாடுற மாரி ஒரு பாட்டுங்க. இந்த காவேரி தண்ணி பட்ட கன்னியர் மேனி தங்கம் அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. அதே போல் இன்னொரு பாட்டுங்க, எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள், கிட்டத்தட்ட 12 பாடல்கள் இருக்குது. ரொம்ப அதாவது என்எஸ் கிருஷ்ணனுடைய காமெடி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்லேயே அவருடைய அந்த நுணுக்கமான ஒரு சீன் தான் வந்து படத்தில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். எப்படி வந்து அந்த கதையை அவர் மாத்துறாரு அப்படிங்கிறது. அந்த மீதி வந்து நம்ம படமாக பார்க்கும் பொழுது இன்னும் சுவையாக இருக்கும். இது ஒரு சிறந்த படம். இதில் வந்து மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு, சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சிறந்த படம். இதில் என்னன்னாங்க, சிவாஜியோடைய கெட்டப் சூப்பராக இருக்குங்க. பலவிதமான ஸ்டைல் இருப்பார். இளவரசன் மாதிரி இருப்பார், ஒற்றன் மாதிரி இருப்பார். அதே போல் மறுபடியும் அது ஒரு இந்த மனநிலை சரியில்லாத பொழுதுங்க ஒரு நாட்டியம் ஆடுவாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பரதநாட்டியம் மாரிங்க. ரொம்ப ரொம்ப அந்த டான்ஸ் வந்து காலை தூக்கி ஆடுவாருங்க. காலை தூக்கி ஆடும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நாட்டியம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஓ நடிகர் திலகம் என்ன இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு இருக்கும். அதே போல் இந்த மனநிலை சரியில்லாத பொழுது அவர் நடிக்கக்கூடிய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நடிகர் திலகத்தோடைய நடிப்பு.
ஒரு நடிகர் திலகத்துக்கு நல்ல ஒரு பேர் வந்த படம். அதே போல் இந்த படத்தில் பத்மினி அவர்கள் நடிப்பு பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல்கள் சீனாகட்டும், அதாவது சிவாஜி கணேசன் வந்து நான் தான் இந்த நாட்டுடைய இளவரசன் சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சியை முகத்தில் காட்டுவாங்க. அடுத்த சீனே அப்படியே ஒரு புன்னகை வரும். அதுபோல் அதே போல் லலிதா அவர்களும் ரொம்ப அந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ராகினி அவர்கள் வந்து அந்த நாடோடி கூட்டத்தில் ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது இந்த படமே வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குங்க. அதாவது டூயட் பாட்டு இருக்கும். அதே போல் இந்த ஒரு ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு பாட்டு இருக்கும். சோகமான பாட்டு இருக்கும். இப்படி எல்லாமே கலந்த ஒரு நல்ல ஒரு அருமையான படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.